ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேங்க. பாருங்கள், நான் பெரிய பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கிறேன். சின்ன பாப்பா தான் நிற்கிறது. பின்னாடி அந்த முடி கொண்டை போட்டிருந்ததை பிடிச்சி இழுத்து அதை போட்டு விளையாடி கீழே வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டான். அப்புறம் எந்திரிச்சு நிற்கிறது. அப்புறம் என் முடி பிடிச்சிக்கிறது, என்னை அடிக்கிறது. பாருங்க, மறுபடியும் விலகிறது. கம்மன் இரு அப்படின்னு சொன்னால் காதலே வாங்குறதில்லை. மறுபடியும் என்னை அடிக்கிறது, மறுபடியும் விழுகிறது. ஸ்டேபிளாக நிற்க முடியலைங்களா? சப்போர்ட் பிடிச்சி தான் நிற்கிறாங்க. அவங்க சாப்பாடு ஊட்ட விடாமல் என்ன அடம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே எத்தனை அடி அடிக்கிறாங்க. பார்க்கறத பாருங்க. சரியான தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது விட்டு போட்டு நான் இதை என்ன ஊட்டுறேன்னு பார்த்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இந்த மேடம்கிட்ட ஊட்டோன்னு இவங்க 2 ரூபாய் வாங்கி போட்டு இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு ஊட்டோன்னா சாப்பிட்றதே கிடையாது. விளையாட்டு தான் பாருங்க. ஒன்றுமே தெரியாது. பப்பா மாதிரி விளையாடிட்டுருப்பான். ஆனால் முடியை பார்த்தானே விடவே மாட்டேன். போட்டு இழுத்தெறிஞ்சிருவா. இப்பவும் பார்க்குற சைடில் என்னடா முடி வந்துட்டு போகுதுன்னு. அதுக்கு பதில் இதுதான் விளையாட்டு பொண்ணு கையில் கிடச்சிட்டு அதை கீழே வச்சுட்டு இருக்கேன். சத்தம் பாருங்க, கம்முனே இருக்குது. சரியான சேட்டை குட்டிங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் இப்படி தான் சேட்டை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குட்டீஸ் இருந்தால் பரவாயில்ல, 2 குட்டீஸ் வச்சு மேய்க்க முடிய மாட்டேங்குது. அது இந்த குட்டீஸ் தான் ரொம்ப ஓவர் சேட்டைங்க. ஜாலியாக என்ன வீட்லேயே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றுதான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்னமோ வீட்டில் தான் வேலையில்லாமல் பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வழியில் யார் தங்குறது? முடி பிடிச்சி இழுத்துட்டு இப்படி அடிச்சுட்டு பாருங்கள். மறுபடியும் அவ்வளோதான். ஸோ என்ன வழி வலிக்குது. மேடம் எப்படி முடியை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. விட சொன்னால் விடுறதே கிடையாது. கொண்டையை போட்டு விட்டால் மறுபடியும் மேலே நின்று அந்த கொண்டையோடு சேர்த்து இழுத்துக்கிறது. இப்படி தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.